திரையரங்க கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் சஞ்சல்குடா சிறையிலிருந்து இன்று காலை விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் அவரது கைது நடவடிக்கைக்கு பின்னணியில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக குற்றஞ்சாட்டுகின்றனர் அவரது ரசிகர்கள். இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக. புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது திரையரங்கில் சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தார் அல்லு அர்ஜுன். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 வயதான சந்தியா என்ற பெண் உயிரிழந்ததால் இவ்விவகாரம் பூதாகரமானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சற்றும் எதிர்பாராத விதமாக அல்லு அர்ஜுனை வீட்டிற்கே சென்று கைது செய்தனர் தெலங்கானா மாநில போலீசார். அல்லு அர்ஜுனின் கைது பெரும் பரபரப்புக்கு வழிவகுக்க அவரை 14 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் அவரை சஞ்சல்குடா சிறையில் அடைத்த நிலையில் அதிரடியாக வந்தது இடைக்கால ஜாமீன் உத்தரவு. ஏற்கனவே தனது மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் அல்லு அர்ஜுன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை அவசர வழக்காக விசாரிக்க கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அப்போது ஏற்கனவே நடிகர் நடிகைகள் திரையரங்கிற்கு வருவது குறித்து திரையரங்க நிர்வாகம் காவல்துறைக்கு முன்கூட்டியே தகவல் அளித்துள்ளது என்ற கடிதத்தை ஆதாரமாக வைத்து அல்லு அர்ஜுன் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதையடுத்து செய்தி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி வழக்கை மேற்கோள் காட்டி 4 வாரங்களுக்கு அல்லு அர்ஜுனுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. கைது நடவடிக்கை மேற்கொண்டதால் ஜாமீன் தொடர்பான விவரங்களை சிறை கண்காணிப்பாளருக்கு விரைவில் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. அடுத்தடுத்த அதிரடிகளால் தெலுங்கு திரைத்துறையும் அரசியல் களமும் பரபரக்க அல்லு அர்ஜுன் கைதின் பின்னணியில் அரசியல் நோக்கங்கள் இருப்பதாக ஆதங்கப்படுகின்றனர் ரசிகர்கள். தெலங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்ற ரேவந்த் ரெட்டிக்கு அல்லு அர்ஜுன் வாழ்த்து தெரிவிக்காததால் காழ்ப்புணர்ச்சியால் இவ்வகையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குற்றஞ்சாட்டுகின்றனர். அத்துடன் கடந்த சட்டசபை தேர்தலின் போது ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரும் தமது நண்பருமான ஷில்பா ரவிக்கு ஆதரவாக அல்லு அர்ஜுன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அரசியல் ரீதியாக எதிர்ப்பை சந்தித்திருப்பதாகவும் நினைவு கூர்ந்துள்ளனர் ரசிகர்கள் மட்டுமன்றி திரைத்துறையினர் பலரும் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ளனர். புஷ்பாவில் அல்லு அர்ஜுனுடன் நடித்த ராஷ்மிகா மந்தனாவும் வருத்தம் தெரிவித்திருந்த நிலையில் நடிகர் நானியும் தனது ஆதரவை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த பாலிவுட் நடிகர் வருண் தவான், ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் பலியான சம்பவம் சோகமான நிகழ்வுதான். ஆனால் இந்த அசம்பாவிதத்திற்கு அங்கிருந்த அனைவரும் தான் பொறுப்பு. ஒரு நடிகர் தலைமேல் மொத்த குற்றத்தையும் போடக்கூடாது என தெரிவித்திருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.